அம்மா அம்மா, ஏண்டி இப்படி கத்துற? காது வலிக்குது எனக்கு. ஹோ, நான் பேசுறது உனக்கு கத்துறது மாதிரி இருக்கா? இப்ப என்ன வேணும் ஷாலினி உனக்கு? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசு என வாசலை பார்த்தவாறு சொன்னார் லக்ஷ்மி. இதை பார்த்த கோபத்தில் ஷாலினிக்கு கோபத்தில் பிபி எகிரியது. இப்ப எதுக்குமா வாசல பாக்குற? உன் வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு பயப்படுறியா? வந்தா வரட்டுமே, இப்ப என்ன? ஷாலினி, அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி உன்னை பொண்ணு பார்க்க ஆளுங்க வராங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொன்னாரு. யாரு வராங்க, என்ன திடீர்னு கேட்டதுக்கு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷாலினி, எனக்கும் உங்க அப்பாவுக்கும் உன்னை பொண்ணு பார்க்க வர்ற விஷயம் இன்னைக்கு காலையில தான் தெரியும். ஐயோ அம்மா, தயவு செஞ்சு யாரு வராங்கன்னு நீயாச்சும் சொல்லு. அது நம்ம முதலாளி சங்கர் சாரும் அவங்க வீட்டம்மா அமிர்தவல்லியும் வராங்க. அவங்க பையன் அமீருக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வராங்க. தாய் சொன்னதை கேட்டு ஷாலினிக்கு தலையே இருட்டி கொண்டு வந்தது. அப்படியே தளர்ந்து போய் கிச்சன் மேடையில் அமர்ந்தாள். அமீரின் உருவம் கண்முன் வந்து போனது. எப்படி பார்த்தாலும் அமீருக்கும் தனக்கும் எந்தவித பொருத்தமும் இல்லை என தோன்றியது. என்னம்மா பேசுற? அவங்க எப்படிமா நம்ம வீட்டுக்கு? அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். எப்படிமா ஒத்து வரும்? சரி, இன்னைக்கு பொண்ணு பார்க்க தானே வராங்க, நம்ம விருப்பம் இல்லைன்னு சொன்னா விட்டுருவாங்க, அப்படித்தானே? லக்ஷ்மி மெலிதாக சிரித்தார். என்னம்மா சிரிக்கிற? அதிர்ச்சியில பைத்தியம் ஆயிட்டியா? ஷாலினி, இந்த பொண்ணு பாக்குறது நிச்சயம் எல்லாம் ஒப்புக்குதான். நீதான் அவங்க வீட்டு மருமகன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்கம்மா. என்னம்மா பேசுற? ஏன் அவங்களுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? அந்த முரட்டு பையல நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது போக போன வருஷம் கம்பெனி ஆண்டவில்லை, அப்போ நான் அவரை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தனே, அவளை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லாரும் பேசினாங்களே. அவ என்ன ஆனா? அத பத்தி எனக்கு சரியா தெரியல. அந்த பொண்ணுக்கும் அமீருக்கும் ஏதோ பிரச்சனை போல. அமீர் தம்பிக்கு இன்னும் 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும், இல்லைனா 3 வருஷத்துக்கு திருமண பாக்கியம் இல்லையா. அதனால தான் உன்னை அமீர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடக்குது. சரி, ஒருவேளை அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகி அவ திரும்பி வந்துட்டா அப்புறம் ஏன் நிலைமை? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது அமிர்தவல்லி மேடம் பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத. அம்மா, எனக்கு அமீரை நினைச்சா பயமா இருக்குமா. அவரு முரட்டுத்தனமா நடந்துப்பாரு, கோபம் அதிகமா வரும்னு அப்பாவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இந்த கல்யாணம் வேண்டாமா, பிளீஸ் என்னை விட்டுருங்க. அவங்க வர்றப்போ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஷாலினி, இதுல நம்ம விருப்பம்னு எதுவும் இல்ல. நம்ம இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. சங்கர் முதலாளி குடும்பம் மட்டும் இல்லைன்னா நம்ம இருந்த இடம் அடையாளமே தெரியாம போயிருக்கும். இன்னைக்கு இந்த ஊர்ல நம்மள மனுஷங்களா மதிக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணம் சங்கர் முதலாளி மட்டும்தான். இது ஒரு வகையான நன்றி கடன். இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அம்மா அப்பா என்னைக்குமே உனக்கு கெடுதல் பண்ண மாட்டோம், புரியுதா? அவங்க வர நேரமாச்சு, போய் புடவை கட்டிட்டு தயாராகு. சிறிது நேரம் தயக்கத்திற்கு பின் அடுக்கலையை விட்டு அகன்றாள் ஷாலினி. கட்டிலில் லக்ஷ்மி எடுத்து வைத்திருந்த பட்டுப்புடவை நகைகளை விரித்து பார்த்தாள். மனம் முழுக்க தன்னுடன் படிக்கும் வெற்றி நிரம்பியிருந்தான். அவன் மேல் காதல் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவனை மிகவும் பிடிக்கும். அவனின் கண்ணியமான பேச்சுக்கும் அந்த அழகான கண்ணக்குழி சிரிப்புக்கும் அவனுடன் படிக்கும் மாணவிகள் அனைவரும் அடிமை. எனவே ஷாலினிக்கு பிடித்து போனதில் ஆச்சரியமில்லை. வெற்றியை பற்றிய சிந்தனையில் இருந்தவளை அப்பாவின் குரல் கலைத்தது. லக்ஷ்மி, சார் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க, நீ சீக்கிரம் எல்லாத்தையும் தயார் பண்ணிடு. எங்க ஷாலு, ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவகிட்ட எல்லாம் பேசிட்டியா? ரவியின் குரல் பதட்டத்தில் ஒலித்தது. நான் பேசிட்டேங்க, நீங்க பதட்டப்பட வேண்டாம். சரி, யார் யார் வராங்க? சாரும் மேடமும் வராங்க, அமீர் சாரும் வராரு, அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க 4-5 பேரு வராங்க. பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் கார் சத்தம் கேட்டது. வாங்க முதலாளி, வாங்க மேடம், வாங்க வாங்க சார். மருமகனை கூட சார் என்றுதான் அழைத்தார் ரவி. அனைவரும் வந்து அமர்ந்தனர். அமீரின் முகத்தில் தெரிந்த கோபமும் எரிச்சலும் ரவி லக்ஷ்மியின் வயிற்றில் புளியை கரைத்தது. அங்கு கனத்த அமைதி நிலவியது. யாரும் முதலில் பேச்சை ஆரம்பிப்பதாக தெரியவில்லை. யார் முகத்திலும் சிறிதளவு கூட மகிழ்ச்சி இல்லை. கடமைக்கு என்று அமர்ந்திருந்தனர். ஜன்னல் வழியே பெற்றோர்களின் தவிப்பை பார்த்த ஷாலினிக்கு வேதனையில் மனம் வலித்தது. சங்கர் தான் முதலில் மௌனம் கலைத்தார். ரவி, முதலாளி, உனக்கு நான் ஏற்கனவே விவரம் சொல்லிட்டேன், அதனால புதுசா பேச எதுவும் இல்லை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என் வீட்டில் வச்சு நிச்சயம் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், சரியா? சரிங்க முதலாளி. என்ன லக்ஷ்மி, உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்க சார். ரவி, பொண்ணை வர சொல்லு, நாங்கள் பார்த்துட்டு கிளம்பணும், நேரமாச்சு.
அத்தியாயம் 2. டாடி, இங்கே வந்த வேலை அவ்வளவுதானே, அப்ப நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ஷாலினியை திரும்பி கூட பார்க்காமல் சென்று விட்டான். அவனின் செயலில் அதிர்ந்து போன ஷாலினி தன் பெற்றோரை பார்த்தால் அவர்களும் கையறு நிலையில்தான் நின்று கொண்டிருந்தனர். இதற்கு மேல் கண்ணீரை அடக்க முடியும் என ஷாலினிக்கு தோன்றவில்லை. அதே இடத்தில் மௌனமாக தலை குனிந்து அழுது கொண்டிருந்தாள். சரி ரவி, நாங்க கிளம்புறோம். நிச்சய புடவை மற்ற பொருள் எல்லாம் எங்க வீட்டுல வந்து வாங்கிக்க. சரி முதலாளி. சங்கரும் மற்ற உறவினர்களும் வெளியே சென்றுவிட அமிர்தவல்லி மட்டும் அமர்ந்திருந்தார். ரவியும் லக்ஷ்மியும் அவரின் முகத்தை பார்த்தபடி நின்றனர். ரவி, உன் பொண்ணை இப்படி வந்து உட்கார சொல்லு, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஷாலு, மேடம் கூப்பிடுறாங்க பாரு, வந்து இங்கே உட்காரு. ஷாலினி அமிர்தவல்லியின் அருகில் போய் நின்றாள். உட்காரு, உட்காரத்தான சொன்னேன். அவர் அருகில் பயந்தபடி அமர்ந்தாள் ஷாலினி. இங்க பாருமா, நீ இப்படி அழுகிறதுல எந்த பயனும் இல்ல. உன்னையோ இல்ல உன் அப்பா அம்மாவையோ ஏமாத்தி ஒன்னும் இந்த கல்யாணம் நடக்கல. உனக்கு அப்படி ஏதாவது நினைப்பு இருக்கா என்ன? ஐயோ மேடம், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னதும் கொஞ்சம் அதிர்ச்சியில இருக்கா அவ, வேற ஒண்ணு இல்ல. இத பாரு லக்ஷ்மி, நான் உன்கிட்ட பேசல, உன் பொண்ணு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அதன் பின் லக்ஷ்மி எதுவும் பேசவில்லை. நீ சொல்லு ஷாலினி, உனக்கு எல்லாம் தெரியும் தானே? உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. என் பையனுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால தான் அவன் இப்படி இருக்கான். நீயும் அவன் கிட்ட எதையும் எதிர்பார்க்காத, சரியா? உனக்கு தெரியும் நினைக்கிறேன். என் பையன் அங்கிதாவை தான் இப்பவும் லவ் பண்றான். நீ கூட அவளை பார்த்திருப்ப. இப்ப அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. அவ இவன் கூட சண்டை போட்டுட்டு மன அமைதிக்காக ஏதோ ட்ரிப் போயிட்டா. அவளை கான்டாக்ட் பண்ணவே முடியல. இன்னும் 1 மாசத்துக்குள்ள என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைனா 3 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு. அவ எந்த நாட்டுல இருக்கான்னு தெரியல. அவளை கண்டுபிடிச்சு கூட்டு வந்து இங்க பிரச்சனையை சரி பண்ணி 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு. ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவ திரும்பி வந்துட்டாலும் நீ தான் என் மருமக. என் மகனுக்கு பொண்டாட்டியா நீ வாழ்வியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எப்பவும் என் வீட்டு மருமக நீதான். புரியுதா? இந்த விளக்கம் போதுமா, இல்ல இன்னும் ஏதாச்சும் தேவைப்படுதா? இல்லை என்பது போல் தலையசைத்தாள் ஷாலினி. இனி இப்படி அழுகாத. இப்ப வாச்ச 4 பேரு நிச்சயத்துல 400 பேர் இருப்பாங்க. இப்படி அழுது எங்க குடும்ப மானத்தை வாங்கிடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், என் பையனுக்கு அழுதா பிடிக்காது. இந்த அழுறது, சீன் போடுறது, சிம்பத்தி கிரியேட் பண்றது எல்லாம் அவனுக்கு அலர்ஜி. புரியுதா? புரியுது மேடம். அப்படி அழுறது பிடிக்காத என் பையனையே அந்த அங்கிதா ரொம்ப அழுக வச்சுட்டான். இப்ப எல்லாம் அவனுக்கு அழுகிறவங்கள பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அதான் சொல்றேன். ரவி, சொல்லுங்க மேடம். உன் பொண்ணுக்கு நீ இத்தனை வருஷத்துல என்ன வேணா சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க தேவையில்லை. உங்ககிட்டே இருக்கட்டும். ஷாலினிக்கு தேவையான எல்லாமே என் வீட்டுல இருக்கு. அவ இனிமே அமிர்தவல்லியோட மருமக, சாதாரணமா இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன். சரிங்க மேடம். சரி, அரவிந்த் எங்க? இன்னைக்கு அவன் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வருது. அவனுக்கு தெரியாதா? ஆளைய காணோம். நீங்க அவனுக்கு தகவல் சொல்லலையா? மேடம், நான் மதியமே அவனுக்கு தகவல் சொல்லிட்டேன். அவனும் உடனே கிளம்பிட்டான். அவன் வந்த பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சான். அதனால வேற பஸ்ல வந்துட்டு இருக்கான். சரி சரி, இப்ப வரான்ல, அப்படியே கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்புறம் போக சொல்லு. சரிங்க மேடம். முதல்ல எல்லாம் அடிக்கடி வீட்டுக்கு வருவான். இப்ப எல்லாம் ஏன் வர்றதே இல்ல? பேசாம நம்ம கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். இல்ல மேடம், கேம்பஸ்ல செலக்ட் ஆனதுனால அங்க வேலைக்கு போயிட்டான். லீவ் அவ்வளவா போட மாட்டான். அதனால தான் வீட்டுக்கு வர்றதில்ல மேடம். சரி சரி, கல்யாணத்துக்கு உங்க சைட்ல இருந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு முன்னாடியே சொல்லிடு ரவி. சாப்பாட்டுக்கு சொல்லணும். பஜார்ல இருக்கிற பெரிய மண்டபத்தை தான் சார் பேசியிருக்காரு. அங்கேயே எல்லாம் தங்கிக்கட்டும். சரிங்க மேடம். லக்ஷ்மி மேடம், இவளை நீ கல்யாணம் வரைக்கும் வெளியே அனுப்ப வேண்டாம், சரியா? வெயில் அதிகமா இருக்கு. அப்புறம் கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்க மாட்டா. சரிங்க மேடம். சரி ரவி, நாளைக்கு இவளோட அளவு ஜாக்கெட் ஒன்று கொண்டு வந்து கொடு, சரியா? கொண்டு வரேன் மேடம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். போய் டிரைவரை கார் எடுக்க சொல்லு. வாங்க மேடம். அமிர்தவல்லி கிளம்ப எழுந்த பொழுது ஷாலினியின் குரல் அவரை தடுத்தது. 1 நிமிஷம் மேடம், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும் என்றாள் ஷாலினி. அத்தியாயம் 3. எல்லாவற்றையும் பேசிவிட்டு அமிர்தவல்லி கிளம்ப எத்தனித்த பொழுது, அப்பா 1 நிமிஷம். மேடம், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும் என்றாள் ஷாலினி.